சுருதி ரோஹிணியை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. இவங்க மீனா சொல்கிறாங்க, ஏன் சுருதி இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இவங்க என்னங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு மனுஷி மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்கங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க இவங்கள மீனா அப்படின்னு சொல்லி, நீங்களும் பேசாதீங்க மீனா அந்த பொம்பளைகிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மீனா போய் சமைக்க போகிறாங்க. சமைச்சிட்டு ரோஹிணி கதவை தட்டுறாங்க. ரோஹிணி திறக்கிறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, மீனா வந்து கேட்குறாங்க, ஏன் ரோஹிணி சாப்பாடு போதுமா, சப்பாத்தி எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிறது. வேணாம் போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ரோஹிணி வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அம்மா ஆண்டி வந்து என்னை அடித்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல மீனா அப்படிங்கும்போது, என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க, இந்த விஷயத்த உங்கள் வீட்டில எல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல மீனா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க, இங்கே போட்டு அங்கே கொடுக்குறது, அங்கே போட்டு இங்கே வாங்குறது, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க, அதெல்லாம் வேற ஆள் பழக்கம் அப்படிங்கிறாங்க. என்னைய தானே நீங்கள் குத்தி காட்டுறீங்க, அது நீங்கள் நினச்சா அதுக்கு நான் வந்து பொறுப்பாக முடியாதுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அது மட்டும் போதும். இப்போ சாப்பாடை கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து என்ன என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லவா, நல்லா அடி வாங்கினால அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் எதுவுமே நினைக்கல, இது எனக்கு வேணுங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உங்களுக்கு, எதையோ குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வச்சா அது வரும்ன்ட்டு, அந்த மாதிரி இருக்குது கதை இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மீனா வந்து ரோஹிணி முறைச்சி பார்க்குறாங்க. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு ரூம்லேருந்து வெளியாகுறாங்க மீனா. அதை பார்த்துட்டு விஜயா, ஏண்டி எங்கடி போயிட்டு வர அப்படிங்கும்போது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்னைய தான் சாப்பாடுலாம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன்ல, உங்களுக்கெல்லாம் ரொம்ப திமிராயிடுச்சு, இப்போ அவளையும் கைக்குள்ளே போட்டுக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மீனாவை பார்த்து உடனே சொல்கிறாங்க, போய் இவங்கள கைக்குள்ளே போட்டுக்குவானா, அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சி போயிடுறாங்க, போய் வேண்டாம் பாருங்க, உனக்கு தாண்டி இப்போ திமிரா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 3 பேர் சேர்ந்துக்கிட்டு என் தலையில் மசாலா அரைக்க பார்க்குறீங்களா அப்படிங்கும்போது, மசாலாவும் அரைக்கலை மாவும் அரைக்கலை உங்கள் தலையில் அப்படின்னு சொல்லிட்டு எய்த்து பேசிட்டு போயிடுறாங்க. வர வர இந்த மீனா சரியில்லை, எதாக இருந்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா, எதாக இருந்தாலும் குறுக்க பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க விஜயா. இங்கே என்ன பண்ணுறாரு முத்து, என்ன பண்ணுறாரு, மனோஜுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு, முத்துவை வந்து கேட்குறாரு, நீ எதுக்கு நீ இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்த, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து என்னை ஐஸ் வச்சு இந்த கடையை பிடிங்கலான்னு பார்க்குறியா, கல்லாவில் போய் உட்காரலான்னு பார்க்குறியா அப்படிங்கும்போது, உடனே சொல்கிறாரு முத்து, இந்த பாரு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த உன்னை ஓங்கி அரைஞ்சிருவேன், போனால் போயிட்டு போகுது, பசியோடு இருப்பியே, நீ பசி தாங்க மாட்டியான்னு உனக்கு வந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கு என்னை இந்த கேள்வி கேட்குறியா, சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு, செருப்பை கொடுத்து அடி மீனா என்னை அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. அப்படியாங்க, இங்கேயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு, நீங்கள் ஏன் உங்கள் செருப்பை கொடுங்க, இதால் என்ன அடிங்க அப்படிங்கும்போது, என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாரு முத்து. ஆமாங்க, அந்த ரோஹிணிக்கு கொண்டு போய் நான் சாப்பாடு கொடுத்ததுக்கு அந்த பொம்பளை என்னென்ன பேசிச்சு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படியா மீனா கேட்டுச்சு உன்னைய, அப்படி இனிமேல் இதெல்லாம் நம்ம இறக்கமே படக்கூடாதுங்க, யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க, இன்னைக்கு அத்தை அடித்தாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, அதனால் நம்ம இது விஷயம்லாம் நம்ம தலையிடக்கூடாதுங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இனிமேல், நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள், நான் என் பொழப்ப பார்க்குறேன், இவங்களால் நம்ம பொழப்பு தான் கெட்டு போகுது, இனிமேல் இவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடாட்டி என்ன, நீங்கள் நானும் ஒரே மாதிரி பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, மனோஜ் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டுனா ரோஹிணி திறக்கவே மாட்டேங்குது. திறக்காமல் இருக்கும்போது மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா ஏதாவது பண்ணிக்கிட்டாளவோ அப்படின்னு. அவள்லாம் பண்ணிக்கிற ஆள் இல்லைடா, அவள் நம்மளை பண்ணாமல் இருந்தால் பத்தாதா, போடா நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற, ஏய் வெளியே வா ரோஹிணி, வெளியில் வா அப்படிங்கிறாங்க விஜயா. அதுக்கு ரோஹிணி ஒன்றுமே கதவே திறக்கலை. உடனே முத்துவும் மீனா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல உள்ளே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதவை ஓங்கி தட்டவும் வெளியில் வந்துடுது ரோஹிணி. தூங்கிட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன இவ்வளோ தூக்கமா, ஒன்றால் நாங்கள்லாம் தூங்காமல் இருக்கிறோம், நீ தூங்குறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிடும்போது ரோஹிணியை மட்டும் சாப்பிட கூப்பிடுறாங்க. சுருதி கூப்பிடுறாங்க. சுருதி வெக்கங்கட்டு போய் ரோஹிணியை கூப்பிடும். ரோஹிணி வந்து உட்காருது. உட்கார்ந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, ஏய் எந்திரி அப்படிங்கிறாங்க இவங்க விஜயா. நீ எதுக்கு வந்து உட்கார, நாங்கள்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ ரவி கேட்குறாரு, ஏம்மா சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு ரவி. அதுக்கு சாப்பிட்டா என்னன்னு கேட்கும்போது, அவங்களும் இந்த வீட்டு மருமக தானே அப்படிங்கும்போது, நீ வேலையை பாருடா அண்ணி, நீங்கள் உட்காருங்கன்னு ரவி சொல்கிறாரு. அப்போ உடனே முத்து கேட்குறாரு, ஏன்டா என் பொண்டாட்டி மட்டும் உன் கண்ணுக்கு தெரியலையாடா, என் பொண்டாட்டிலாம் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை முத்து, நான் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்களேன்னு நான் சொன்னேன் அப்படிங்கும்போது, உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் முத்து சொல்கிறது சரிதானே,
மீனா நீங்களும் வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, எந்திரிடி ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து முன்னாடி வந்து உட்கார பார்த்துட்டீங்க, இப்போ நீ உட்காருவா, அடுத்தது மீனா வந்து உட்காருவா, அதெல்லாம் வேணாம் எந்திரி அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரவி திருப்பியும் சொல்கிறாரு, உட்காருங்க ஆண்டி அப்படிங்க, உட்காருங்க அண்ணி அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ரோஹிணி ஆண்டி சொல்லட்டும் அப்போ சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வந்து அவங்க அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாரையும் பார்த்துட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, மீனாட அம்மா சொல்கிறாங்க, இருந்தாலும் இந்த ரோஹிணிக்கு இவ்வளவு ஆகாது, 30,00,000 தூக்கி முழுங்கியிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே சத்யா வர்றாரு. சத்யா வந்து சொல்கிறாரு, 30,00,000 மட்டுமா, அது எவ்வளவு முழுங்குச்சோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா அது வந்து அடிக்கடி சித்தியை பார்க்க வரும், சித்திட்ட வந்து கடன்லாம் வாங்க வரும், உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. எனக்கு தெரியும்க்கா, நான் தானே அவங்க கடையில் வந்து கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன், அதனால் வந்து அவங்க எவ்வளவு பணம் வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன்க்கா. அப்போ மீனா கேட்குறாங்க, அவங்க எதுக்குடா வந்து பணம் வாங்கணும் அப்படின்னு. என்னைய கேட்டால் எனக்கு என்னத்துக்கா தெரியும், எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி வந்து சித்திக்கிட்ட பெரிய அமௌண்ட்டு பணம் வாங்கியிருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டுட்டு மீனா கேட்குறாங்க, ஏன்டா அவங்க தான் மலேசியா மலேசியாக்கார வீட்டு பொண்ணுல, எதுக்கு இந்த பொண்ணு வந்து கடன்லாம் வாங்குச்சு, எனக்கு தெரிஞ்சு 2 தடவை, எனக்கு தெரியாமல் எப்படியோ, சரி சித்திக்கு தெரியுமா இந்த இந்த பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணுன்னு தெரியுமா, நான் தாராளமாக தெரியும்க்கா, நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து எங்கள் மாமாவோட பொண்ணு ஒய்ஃபுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆமாம், என்னென்ன பேச்சு பேசுனா நம்ம வீட்டில் வந்து, இப்போ பாரு ஊர் முழுக்க இவ கடனை வாங்கி வச்சிருக்கிறா அப்படிங்கிறாங்க மீனாட அம்மா. வீடு ஏறி வந்து என் பிள்ளை என்ன அடி அடிச்சா வந்து, இப்போ பாரு அவள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா யோசிக்கிறாங்க, இன்னொரு பிரச்சனையும் இருக்கா அப்போ, இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கணும், இது மட்டும் தானா இதுக்கு மேலேயா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதாவது நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில். உடனே மீனாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன மீனா யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமா அப்படின்னு ரோஹிணிக்கு பின்னாடி ஏதோ இருக்குமா, இது இவங்க வந்து நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. இப்போ பாரு நம்ம தம்பி சத்யா சொல்கிறான்ல, சிட்டிக்கிட்ட வந்து நிறையா பணம் வாங்கியிருக்குன்ட்டு, அப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃப்ராடுத்தனமான பொண்ணு, இதுக்கு மேலே என்னென்ன பண்ணியிருக்குன்னு ஒன்று ஒன்றா வெளியில் வரும் பாரு அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க அம்மா கிட்ட.